ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி சஷ்டி இல்லையா, அதனால நான் காலையிலே முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். முருகர் கோயில் சாத்தியிருந்ததால் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் நாகம்மா கோயிலுக்கு போவேன். நாகம்மா சாமியும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு சாமிக்கு பூவெலாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு சாமிக்கு ஊதுவத்தி காமிச்சேன். இன்றைக்கி சஷ்டின்றதால முருகரை நீங்கள் எப்பயுமே நம்புங்க. அவர் உங்களுக்கு எப்பயுமே துணையாக இருப்பார். அவரை நம்பினவங்களை என்றைக்குமே அவர் கைவிட்டதே இல்லை. நீங்கள் அவர் மனசார வேண்டி கேட்டிங்கன்னா மனசார கண்டிப்பாக அவர் துணையாக இருப்பார். எனக்கு எல்லாமே அவர் நல்லதே பண்ணிகிட்ருக்காரு. ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக அது நமக்கு நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. ஓகேயா? முருகர் எப்பயுமே நமக்கு துணையாக இருப்பார். அப்புறம் நான் சாமியை மனசார வேண்டிட்டு நான் தீபாரதனை காட்டினேன். தீபாரதனை காட்டிட்டு நான் மனசார வேண்டினேன். நீங்களும் கண்டிப்பாக மனசார வேண்டுங்க. அந்த முருகர் எப்பயுமே உங்கள் கூடவே இருப்பார். அவர் என்றைக்குமே உங்களை கையே விட மாட்டார். கண்டிப்பாக அவர் உங்கள் கூடவே இருப்பார். நம்புங்க அவரை. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நடக்கும். எல்லா சாமியும் வேண்டுங்க. எல்லா சாமியும் நமக்கு எப்பயுமே துணையாக இருப்பாங்க.